நம்ம ஹாலிவர்ஸ் டெலிகிராம் அஃபிஷியலில் வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஹாலிவர்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டாவர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதில் எப்படியெல்லாம் இருக்கும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விஷயங்கள் இப்போ பார்க்கலாம். பொதுவாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் மெட்டாவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படிம்பாங்க புதுசாக கேட்குறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை வச்சே வந்து ஆரம்பிக்கிறாங்க. they say it's impossible to get lost in the metaverse. இது சாத்தியமே இல்லை, அதுலேயே வந்து மெய்மறந்து மூழ்கி போயிடுவோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு. இதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, until you spend half a day trying to remember which island had that cool spot. அதாவது உங்களுக்கு பிடிச்சமான இடம் வந்து எங்கே இருக்குன்னு ஒரு அரை நாள் தொலாவி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களும் எங்கள் ஹாலிவர்ஸில் இருக்கிற மெட்டாவர்ஸில் மூழ்கி போயிடுவீங்க, மெய் மறந்து போயிடுவீங்க, அதாவது என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மெயின் விஷயங்களுக்குள்ளே போகிறாங்க, ஏன் அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வெல்கம் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து இனி நம்ம ஹாலிவர்ஸில் இருக்கிற மெட்டாவர்ஸில் ஹார்ட் ஆஃப் த மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஆர்கபேலகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. ஆர்கபேலகோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தீவு கிடையாது, சின்ன சின்ன தீவு அப்படிங்கிறது வந்து குரூப்பாக நிறைய தீவு சேர்ந்தது தான் வந்து ஆர்கபேலகோ அப்படிம்பாங்க. அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் த மெட்டாவர்ஸ், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டரான விஷயம் அப்படின்னாங்க நம்ம ஹாலிவர்ஸில் இருக்கிற மெட்டாவர்ஸ்க்கு. அதில் வந்து நிறைய அந்த தீவுகள் இருந்தாலும் எல்லா தீவும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தீவுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து தனித்துவமாக இருக்கும். அது போக வந்து ஒவ்வொரு தீவுக்குள்ளே போகும்போதும் தனித்தனி வைப் கிடைக்கும், தனித்தனி உற்சாகம் கிடைக்கும், என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து அர்பன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப அன்பான விஷயமா இருக்கும், அன்பை பகிர்ந்துக்கிற அந்த இடமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து அங்கே தான் வந்து எக்ஸிபிஷன் நடக்கும், கான்சர்ட்ஸ் கச்சேரி நடக்கும். அது போக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுற இடமாவும் பொதுவாக அதுதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுன்னு சாதாரணமாக சொல்ல. இப்போ பொதுவாக வந்து நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னா வந்து நம்ம அப்படியே ஒரு லாங் ரோட்டில் வந்து அப்படியே மெதுவாக நடந்து ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு அப்படியே போகிறத விரும்புவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு உற்சாகம் தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ரோட்டில் வந்து நீங்கள் நடந்து போய் அந்த நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணுற இடமா இருக்கும் அது. அதாவது அந்த நடந்து போகிற அந்த அங்கே இருக்கிற ரோட் கூட வந்து உங்கள் மனசுக்கு வந்து உல்லாசத்தையும் சந்தோஷத்தையும் தரும். நீங்கள் ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிட்டு அப்படியே வாக்கிங் போகும்போது அந்த ரோடு கூட வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் அப்படிங்கிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து அந்த ரோடு போகிற வழியில் வந்து பெரிய பெரிய பங்களோஸ் வந்து உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அதான் இனி நிறைய கட்டிடங்கள் வந்து இனி வந்து வர்றதுக்கு அங்கே சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னா இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கொடுக்குற இடமா இருக்கும். அது போக வந்து இங்கே தான் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் கான்சர்ட் எல்லாம் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அரட்டை அடிக்க போகிறீங்க, ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து புது புது க்ரியேட்டிவிட்டிக்கும் புது புது உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கும் வந்து ஒரு அருமையான இடமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து ஷாப்பஹாலிக்காக இருப்பாங்க. ஷாப்பஹாலிக்னா எப்போவுமே வந்து ஷாப்பிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுற ஒருத்தங்க வந்து நான் உண்மையான பாரடைஸ் பார்த்துட்டேன், நான் உண்மையான சொர்க்கத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க கண்டிப்பாக வந்து ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஏன்னா வந்து ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடமா இருக்க போகுது. ஏன்னா வந்து அவங்க விரும்புகிற எல்லாத்தையுமே அங்கே வாங்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷ் பொட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும், அப்புறம் வந்து யாட் கிளப் இருக்கும். அங்கே வந்து அந்த யாட் கிளப்பில் உள்ளே போனோம் அப்படின்னா வந்து எப்படி ரொம்ப ரொம்ப பணக்கார லைஃப்பை ரொம்ப பணக்கார விதமாக அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு வெல்த்தியான லைஃப்பை வந்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, அப்படி தான் நான் வாழணும் அப்படின்னு மெட்டாவர்ஸில் நான் அப்படி தான் வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த யாட் கிளப்பில் போய்
அந்த ஒரு 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 பணக்காரத்தனமான ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிசன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இன்னொன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னா வந்து கையால் வந்து தொழில் செய்வாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜுவல்லரி நகை டிசைன் எல்லாம் வந்து கையிலேயே பண்ணுவாங்க. கார்பெண்டர் எல்லாம் அவங்க பண்ணுறது, அந்த மாதிரி மிஷின் பண்ணாமல் அது கையால் வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து புது புது அவங்க கண்டுபிடிச்ச புது புது மெத்தட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறக்கும், அவங்க கண்டுபிடிச்ச புது புது டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணுறக்கும், புது புது பொருட்கள் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும், அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆர்டிசன் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏற்றம் கரெக்டான இடமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து எஸ்பெஷலி இந்த ஒர்க் பண்ணுறவங்க கையால் வந்து தன்னுடைய தொழிலை பண்ணி அதில் வந்து அந்த ஆர்டிசன்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டிசன் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான இடமா இருக்கும். இங்கே வந்து அவங்க லைஃபையே வந்து முன்னேற்றத்திற்கு வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது என்னென்னா ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அவங்க வர்ணனை கொடுக்குறாங்க பாருங்க. த ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட் இஸ் அன் ஒயாசிஸ் ஆஃப் காமன் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த ஒயாசிஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ பாலைவனத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்கோன்னு வைங்க, அங்கெல்லாம் மணலாக இருக்கும், தண்ணியே இருக்காது இல்லைங்களா. பட் அப்படிப்பட்ட ஒரு நடந்து போயிட்டுருக்கோம், தண்ணி தாகடிக்குது, தண்ணி இல்லை, நிழல் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சில இடங்களில் மட்டும் வந்து அப்படியே வந்து க்ரீனாக வந்து புல் இருக்குது, சில மரங்கள் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி தண்ணி இருக்குது அப்படின்னா எப்படி ஃபீல் ஆகும் யோசிச்சு பாருங்க. பாலைவனத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிழல் இல்லாமல் வந்தவங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த மர நிழல், அந்த பச்சை பசேல்னு கிராஸு, அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி, அதெல்லாம் இருக்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டீன் லைஃப் எப்போ நார்மல் லைஃப்பில் இருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து காமாகவும் ப்ரைவசியாகவும் அப்படியே மன நிம்மதியோட காமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி க்ரீன் கார்டன்ஸ், பச்சை பசேல்னு இருக்கிற தோட்டங்கள் எல்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து காசி ரிலாக்ஸேஷன் ஏரியாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா வந்து நம்மளால் வந்து சூப்பராக சந்தோஷமாக நிம்மதியாக வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னா வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து குறை இல்லாமல் வந்து மனநிறைவோட என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து தேவையான அனைத்துமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஏரியா இருக்கும். அது போக வந்து மாடர்ன் ரெசிடென்ஷியல் டவர்ஸ் அங்கே இருக்கும், பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது அப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம நிம்மதியோடையும் அப்படியே உல்லாசமாக அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக ஃபீல் பண்ணுற இடம் வந்து இங்கே நீங்கள் இருக்கும்போது அது எப்படி வந்து உங்கள் டைம் வந்து போகுதுன்னே தெரியும்.